அமைச்சர்களாக பதவியேற்றால் கம்யூனிஸ்டுகளில் மானமும் டிசிகேவின் மானமும் போயிருக்கும். இருந்தாலும் துப்புரவு இருந்தாலும் மண் ஓட்டலைங்கிற மாதிரி அவங்க இந்த ஆட்சியை எதற்காக ஆதரித்தார்கள் அப்படின்னு தெரியல. நாங்கள் தூய ஆட்சி தருவோம், நாங்கள் தூய சக்தி, நாங்கள் ஏதோ அவதார புருஷர்கள் போல பேசியவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பே எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினரை கோச்சிங் அபகரிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை எவ்வளவு நாள் தாங்கி பிடிப்பார்கள்? 6 மாசம் தாங்குவாங்களா? அதனால இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் என்பது ஊசலாடி கொண்டு இருக்கிறது. ரீல்ல நடத்த முடியாது, ரியலா வந்தாதான் நடத்தும். நான் தேர்தலுக்கு முன்னே சொல்லியிருக்கேன், யாரை பார்த்து எங்களுக்கு பயமும் கிடையாது, எங்களுக்கு யார் மேலேயும் பொறாமை கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி 108 தொகுதியில் அவங்க தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு பகிரத முயற்சிகள்லாம் செய்து எப்படியோ ஆட்சியை அமைச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்களே சொல்லியிருக்க மேடம். வேற இல்ல, ஹிந்தி திரிப்பு தான் நம்ம தமிழ்நாட்டில் எதிர்த்துட்டு இருந்தோம். கரெக்டா? 3வதா ஒரு மொழியை இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் 67 நம்ம எதிர்த்திருக்கோம். 50 வருடங்கள் கழித்து 60 வருடம் கழித்து இன்றைக்கு உலகமே ஒண்ணுங்கிற அளவுக்கு முன்னெல்லாம் வெளிநாடு போறதே கஷ்டமான வேலையா இருந்துச்சு படிக்கிறதுக்கெல்லாம். இப்ப எளிதாக இப்ப சென்னையில போய் படிக்கிற மாதிரி எந்த கண்ட்ரிலையும் படிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். 3வதாக ஒரு மொழியை படிப்பது தவறில்லை என்பதுதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது அவங்க விருப்பப்பட்ட மொழியை படிப்பது தவறில்லை. 3வது மொழிக்கு தேர்தல் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு தான் என்னுடைய கருத்து. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? சில நேரங்கள் மக்கள் மாற்றம் வேண்டும் என்கிற பேர்ல இதுவரை நம்ம விசித்திரமாக வேட்பாளரே யாரு என்று தெரியாமல் பொதுவெளியில பாக்குற வேட்பாளரின் தகுதிகள்லாம் பார்க்கிறோம். அதெல்லாம் தெரியாமல் வாக்களித்து ஒரு நல்ல வேலை அறுதி பெரும்பான்மை கொடுக்காம ஒரு பிடிய மக்கள் 126 தொகுதியில எதிர்கட்சிகளுக்கு கொடுத்து ஜனநாயகத்தை காப்பாத்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அத திரு விஜய் அவர்கள் தான் சொல்லணும். இந்த ஒரு வார ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3 மாதம் ஆகட்டுமே, பார்ப்போம். அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவாக? உறுதியாக வர்ற தேர்தலில் 26ல் அம்மாவுடைய ஆட்சியை அமைப்பதற்காக அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் உறுதியாக அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்க மாட்டோம். அம்மா அவர்கள் சொன்னது போல இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. இடையில இது மாதிரி 96ல் நீங்க பார்த்திருப்பீங்க, இது போன்ற சலசலப்புகள் ஏற்பட்டது. போட்டி அதிமுக உருவானுச்சு. புரட்சி தலைவர் காலத்திலேயே நமது கழகம் உருவானுச்சு. 79 பாராளுமன்ற தேர்தலில் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் 2 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றார், சிவகாசியிலையும் கோபிச்செட்டிப்பாளையம். அப்பயே மத்திய அமைச்சர்களாக இருந்த பாலா பழனூர், சத்தியவாணி முத்து போன்றவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு தாவினார்கள். இது போன்ற திஷ்டிகள் இடையில அதிமுக நடப்பது உண்டு. ஆனா உறுதியாக அதிமுக இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து வர்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலே சாதனை படைக்கும் என்பதுதான் ஒரு அம்மாவின் தொண்டனாக எனது கருத்து. திமுக அதிமுக அமைச்சரவை எல்லா அமைச்சர்களும் போடுவாங்க, 9 பேர் மட்டும் போட்டிருக்காங்க. அதுல என்ன ஏதாவது இருக்கு நினைக்கிறீங்களா? இப்ப இதுவரை முதன்முறையாக தமிழ்நாட்டில் 2006ல் திரு விஜயகாந்த் அவர்கள் வரவால அப்ப திமுக கூட்டணி திமுக அறுதி பெரும்பான்மை பெறல. அப்ப திரு கருணாநிதி அவர்கள் திருமதி சோனியா காந்தி அவர்களோட இருந்த அந்த நல்ல புரிதல்னால ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா இப்ப விஜய் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு எதிராக அவர் தனியாக போட்டியிட்டு 108 தொகுதியில தான் வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல என்பது உண்மை. இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி சென்றது
எல்லோராலும் அது வந்து இன்றைக்கு விமர்சனம் செய்யப்படுகிறது. 60 ஆண்டுகள் கழித்து நாங்க அமைச்சர்களாக இருக்கிறோம்னு சில பேர் புலகாங்கில் அடைகிறாங்க. பட் நீங்க எந்த கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றீங்களோ அந்த கூட்டணிக்கு எதிர்த்து நீங்க உங்க வேட்பாளர்கள் 5 பேர் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவங்க எம்எல்ஏ, அவங்க தாவேக்காவை எதிர்த்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதை எப்படி அவர்கள் நியாயப்படுது? மந்திரி ஆகிறதுக்காக இது போன்ற ஒரு கூட்டணியில் நின்றுட்டு ப்ரீபோல் அலையன்ஸ் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியிலேருந்து வெளியேறி அதை போய் சப்போர்ட் பண்றது அறம் என்கிறார்கள். இன்னும் சொல்ற கம்யூனிஸ்ட் திருமாவளவன் அவர்களும் பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஏதோ ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி வரப்போகுது, அதை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம், இஷ்யூ பேஸ்டான்னு சொல்லி இப்ப நீ காப்பாத்திட்டு நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோங்கிறாங்க. நல்ல வேளை அவங்களும் அந்த அமைச்சர்களாக பதவியேற்றா கம்யூனிஸ்டுகள் மானமும் பிசிகவின் மானமும் போயிருக்கும். இருந்தாலும் துப்புரவு இருந்தாலும் மண் ஓட்டலைங்கிற மாதிரி அவங்க இந்த ஆட்சியை எதற்காக ஆதரித்தார்கள் அப்படின்னு தெரியல. இந்த ஆட்சி ஊசலாடி கொண்டிருக்கு. அதனாலதான் திரு விஜய் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றவரை, அங்க தாவேகா வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்றவரை, நாங்கள் வந்து தூய ஆட்சி தருவோம், நாங்க தூய சக்தி, நாங்கள் ஏதோ அவதார புருஷர்கள் போல பேசியவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பே எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினரை கோச்சிங்பாங்க, அபகரிக்கிறாங்க. கேட்டா அவரா அங்க இருக்கிற அந்த அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் செல்லமா சொல்லும் அந்த தற்கூரிகள், உங்க எம்எல்ஏ தான் எங்கள்கிட்ட வந்தாங்கிறாரு. நீங்களா என்கிட்ட வருவீங்களா? இப்ப நீங்க ஊடகத்துல சேர்ந்தவனா என்கிட்ட தகவலுக்காக தான் வர்றீங்க, கேள்வி கேட்கணும், அவர் என்ன சொல்றாரு முடிஞ்சா அவரை மடக்கி பார்ப்போமே அப்படின்னு தான் வருவீங்க. அது ஏற்க எங்க எம்எல்ஏ இருந்தவர் அங்க வெற்றி பெற்றது அமமுக அதிமுக கூட்டணி எல்லா நிர்வாகிகள் உழைப்பால மக்கள் ஓட்டு போட்டது குக்கருக்கு. அவரை வந்து நீங்க அவரே உங்க வார்த்தைக்கு வச்சுக்கோ, அவரே உங்களை தேடி வர்றாருன்னு வச்சுங்க, அவரை நீங்க சேர்த்துக் கொள்வது இப்ப ஒரு எம்எல்ஏனால உங்களுக்கு அது குதிரை பேரா வரலன்னு நீங்க நம்புறீங்க. உறுதியா அவர் அமைச்சராக்குனா நிச்சயம் வரும். அது போல அதிமுகவுல இருந்து 25 எம்எல்ஏக்கள் ஆதரவை அதிமுக ஊழல் கட்சி என்று சொன்ன விஜய், இன்னொன்னு பாஜக கூட்டணியில் மற்றும் சில கட்சிகள் என்று சொன்னவர், அதிமுக பேரை கூட சொல்ல ரொம்ப இலக்கணமாக பேசியவர்கள் இன்றைக்கு நமது நண்பர்கள். அவர்கள் எத்தனையோ மன வருத்தம் இருக்கலாம், ஆனா அவர்கள் விஜயை ஆதரிப்பது அறம் என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அம்மாவின் ஆட்சி வர வேண்டுங்கிறாங்க, அவங்க போய் நம்ம கட்சியை அழைக்க நினைக்கிற தாவேகா கூட போய் ஆதரிக்கிறது எப்படி நியாயம்? இன்னும் சொல்ல போற பாஜக கூட்டணியில நாங்க இருக்கோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் போட்டிக்கிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒருவர்கள் வெளியேறிவிட்டோம் என்று சொல்வது எப்படி நியாயம்? நாங்கள் அதிமுக கூட்டு தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். ஏன்னா நீங்க கேட்கறது எப்படி சொல்லிடுறேன், நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிறோம். எல்லாரும் சொல்றாங்க எலெக்ஷன் வந்துடக்கூடாது, இன்னொரு எலெக்ஷனை தாங்காது, அதுக்காக நாங்கள் வெளியில வந்து ஆதரிக்கிறோம்னு சொல்றதோ, அவர்களை ஆதரிப்பது மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் போய் முட்டு கொடுக்கிறோம்னு சொல்றதோ, அமைச்சர் பதவிக்காக அங்க போய் சேர்ந்து புலகாங்கிதம் அடைவதோ, இது வந்து ஜனநாயகத்துல தர்மத்திற்கு எதிரானது. சட்டப்படி வேணா காங்கிரஸ்ல 5 எம்எல்ஏக்கள் போனது வேணா சட்டப்படி சரியா இருக்கலாம், மக்கள் இதெல்லாம் பார்த்து கொள்ளிட்டு தான் இருக்காங்க. அந்த 5 தொகுதியில அவங்க அப்பனா தமாகாவுக்கே ஓட்டு போட்டிருக்காங்களே, தாவேக்காவுக்கே ஓட்டு போட்டிருக்கலாமே, மன்னார்குடியில தாவேக்காவுக்கே ஓட்டு போட்டிருக்கலாமே, தாவேக்கா 3வது இடம் தான் வந்துச்சு. எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்கீங்க, அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றிய அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சிபிஐ என்கொயரி வருவோம், உறுதியாக இந்த ஆட்சி கஷ்டகாலம் தான். இன்னும் சொல்ல போற இப்ப விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ எவ்வளவு நாள் தாங்கி பிடிப்பார்கள்? 6 மாசம் தாங்குவாங்களா? அதனால இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் என்பது ஊசலாடி கொண்டு இருக்கிறது.
யார் தயாரா இருக்கா? ஒரு பெரிய யாரு? லேடிங்கிறது ஒரு பெரிய டிவி செல்வம் தான். அவங்க போய் எப்படி ஆதரிக்க முடியும்? டிஸ்குவாலிஃபிகேஷன் வருது சார். அவங்க கட்சி தலைமை, நான் சொல்றது எல்லாம் அங்க இருக்கிற 24 பேரோ 25 பேரோ என் நண்பர்கள் தான். ஒன்றும் அவங்களுக்கு நான் எதிரான கருத்தை சொல்லலை. அதாவது அவர்களை வந்து நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் இந்த நேரத்தில். ஏன்னா உங்களை பத்திரிகையாளர்கள் மூலம் அவர்களுக்கு எல்லாருக்கும் சட்டம் தெரியும். எல்லா அரசியல் உள்ளவர்கள். அவசரப்பட்டோ கோபப்பட்டோ அவர்கள் செய்கின்ற முடிவு அவர்களுக்கு விபரீதமாகும். அம்மாவின் ஆட்சி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அவர்கள் இவ்வாறு செய்வது உறுதியாக அவர்களையும் பாதித்து அம்மாவின் தொண்டர்களையும் பாதிக்கும். அதனால அவர்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய தலைமை தான் அங்க சட்டமன்ற குழு நிர்வாகிகளை நியமிக்க முடியும். திரு பழனிசாமி அவர்கள் நியமித்திருக்கிற கொறடா தான் நாளைக்கு சட்டமன்றத்தில் ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்கு. ரீசெண்டா வந்த மகாராஷ்டிரால வந்த பிரச்சனையில வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்கு. இதை தாண்டி இவங்க எந்த கோர்ட்டுக்கு போக போறாங்க? சபாநாயகர் எவ்வளவு நாள் காலம் திறத்த முடியும்? இன்னொரு 10 நாள் காலம் திறத்து வர அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தரப்புல இருந்து நீதிமன்றம் சென்றா இதெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும். அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு சிபுசோரன் வழக்கு போல அது வந்துடும். அதனால இது பெரிய குழப்பத்தை தான் உருவாக்கி இருக்கு. மக்கள் இப்படி ஒரு குழப்பமான தீர்ப்பை தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிறதுனால இது போல குழப்பங்கள் இருக்குது. வருங்காலத்தினால யாருக்கு அறுதி பெரும்பான்மை கொடுத்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நல்லது. இந்த ஆட்சியில அமைச்சர்களாக ஆகியிருப்பவர்களை பற்றி வருகின்ற தகவல்கள் இன்றைக்கு கூட காலம்புரை பார்த்தேன். அது ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தேன். கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் ஆகியிருக்கிறவர் மேலே எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வருது. அதுபோல் அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே ஆட்சி நடத்திடலான்னு நினைக்கிறாங்க. ரீல்லே நடத்த முடியாது. ரியலாக வந்தால் தான் நடத்தும். ரியலாக மக்கள் இப்போ ரீலை பார்த்து நம்பி வாக்களித்த மக்கள் ரியலை பார்க்குறப்ப, உண்மையை பார்க்குறப்ப எல்லாத்தையும் புரிந்து கொள்வார்கள். அதனால தான் சொல்கிறேன், அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அம்மாவின் தொண்டர் என்று சொல்வதிலும் அம்மாவின் கட்சியை நாங்கள் ஆட்சி கொண்டு வரோம் சொல்வதில் உண்மையான இது இருக்க முடியும். மன வருத்தங்கள் இருந்தால் அதை எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கணும். எல்லாம் நல்ல அனுபவஸ்தர்கள். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது தாவேகா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அம்மாவின் தொண்டர்களை அழிக்க பார்க்கிறது இயக்கத்தை. அதில் அவங்க பதவிக்காகவோ இல்லை தங்கள் தனிப்பட்ட கோபதாபங்களுக்காகவோ அவர்கள் பக்கம் நியாயம் கூட இருக்கலாம். அவங்க இதை பாரு செயல்பாடு நம் கொல்லிக்கட்டையை எடுத்து நம் தலையை சொரிந்து கொள்வது போலதான் முடியும். அதனால அங்கு உள்ள நண்பர்கள் சகோதரர்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். தாய் கழகத்துல அதிமுகவோட கட்சி யார் பக்கம் இருக்கிறதோ அங்கதான் தொண்டர்கள் இருப்பார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாம் சரியான அதிமுகவுக்கு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவு அளித்து வருகிறது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில தொடர்கிறோம். உங்க நண்பர்கள் உட்கட்சி ஜனநாயக அடிப்படையில இதை அணுகுறாங்களா அல்லது பலகீனமானவர்களா இருக்காங்க? உட்கட்சி ஜனநாயகம்னா இப்ப ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க கூட ஏதோ மாவட்ட செயலாளர்களா போயிருக்கவங்க உள்ளுக்குள்ள இருந்து பொதுச் செயலாளர்கிட்ட பேசணும், நியாயம் கேட்கணும். அதற்காக அவங்க ஜனநாயக ரீதியா அவர்கள் போராடலாமே தவிர வெளியில போய் இருந்துட்டு தாவேகாவை ஆதரிப்பது அறம் என்று சொல்லும் பொழுது அதை அம்மாவின் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாவேகாவோட போய் கூட்டணி வச்சு அதுல அமைச்சராதான் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறதான் கிடையாது. 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சி பொறுப்புல இல்லாம இருந்த இயக்கம் தான். அதுபோல கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுகவும் ஆட்சி பொறுப்புல இல்லாம இருந்த இயக்கம் தான். தொண்டர்கள் பெயரை சொல்லி கீழே உள்ள நிர்வாகிகள் பெயரை சொல்லி யாரும் பதவிக்காக தாவேகாவுக்கு ஆதரவளித்தால் வருங்கால அவரை வரலாறு அவர்களை மன்னிக்காது. புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை இன்றைக்கு தாவேகா தலைவர் விஜய் அழிக்க பார்க்கிறார் என்பதுதான் உண்மை. அதுல யாரும் அதற்கு ஈல்டாயிட வேணாம்.
நாளைக்கு நீங்களே வருத்தப்படுகிற சூழ்நிலை தான் வரும். ஏன்னா சட்டப்படி திரு இபிஎஸ் அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து தான் பொதுச் செயலாளர் ஆகியிருக்காங்க. பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ அமமுகவில் எல்லா அதிகாரமும் எனக்கு தான் இருக்கு. இப்போ காமராஜர் கட்சியை விட்டு நீக்கியிருக்க, அவர் போய் விஜயோட சேர்ந்து அமைச்சர் ஆகட்டும், அவங்க கொடுக்கட்டும், அவர் ஆதரவை ஏற்றுக்கொள்ளட்டும். அப்புறம் அடுத்த கட்டத்தை என்னன்னு பாருங்க. ஒரு எம்எல்ஏனால இவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் தப்பிச்சுக்கலாம். அதை தாண்டி அவர்கள் எவ்வளவு இந்த அரசாங்கம் கஷ்டப்படும் என்பது தெரியும். நீங்க கேட்கறதுபடி இன்னொன்று சொல்றேன். அண்ணன் செங்கோட்டையன் பையில அம்மா படத்தை வச்சிருக்காரு. ஆனா அம்மாவின் கட்சியை அழிப்பதற்கு அம்மாவின் தொண்டர்களை அந்த பக்கம் எல்லாரோடையும் பேசி தவேகாவுக்கு ஒரு ஏஜென்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அம்மாவின் ஆத்மா மன்னிக்காது, தண்டனை கொடுக்குதுன்னு சொல்றது 100% தவறு. இவர்தான் தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதும் தவேகாவுக்கு போய் நின்று அங்கே அமைச்சர் அதெல்லாம் வேற. அம்மாவின் படத்தை பயில வைத்து கொண்டு தேர்தல் முடிந்ததும் குரோத மனத்தோட வன்மத்தோட அம்மாவின் தொண்டர்களை பேரம் பேசி அவர்களை ஏமாற்றி வர்றாரு. இங்க வாங்க, உங்களுக்கு அது வாங்கி தர, அதை ஏமாறுறவங்க போறாங்க, வீக்கா உள்ளவங்க போறாங்க. பட் அவர்கள் எல்லாம் ரோட்ல நிக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. அண்ணன் செங்கோட்டையன் அம்மாவின் படத்தை பையில வைத்துக் கொள்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அமமுகவையும் அழிக்க நினைப்பது அவரது வன்மத்தை காட்டுகிறது. பையில அம்மா படத்தை அவர் வைத்துக் கொண்டு செய்வது அம்மாவின் ஆத்மா அவரை தான் மன்னிக்கும். இப்ப தூய சக்தி தூய்மையான ஆட்சி தருவேன்னு சொல்லி ஆட்சி வர்றதுக்கு அவர் சராசரி அரசியல் என்னெல்லாம் மற்ற அரசியல்வாதிகளை அரசியல் கட்சிகளை விஜயும் அவரை சேர்ந்தவர்களும் குறை சொன்னார்களா, இப்ப அந்த தப்பெல்லாம் பயிர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவர் என்ன செய்யறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் அது சொல்லணும்ல. அன்னைக்கு திருமதி விஜயகாந்த் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்ப சட்டமன்றத்துல எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுனாங்கன்னா அதுக்கு அங்கேயே பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வீட்டில் போய் மறுபடியும் அவர்களை தாக்கி அறிக்கை சொல்றதுங்கிறது எதுவும் சினிமா டைலாக் இல்லைங்க, ரியல் லைஃப், ரியலாக வரணும். அதனாலதான் வாக்களித்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இதை பார்த்து ஏமாறுவர்கள் உறுதியாக வருத்தப்படுவார். சரி, எங்க வெயில் அடிச்சாலும் பிஜேபி அவங்க இதுல இருந்தா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்களே, எதுவுமே கிடையாது. இது இவங்க எங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளார சண்டை நடக்குது, அவங்க அதுல தலையிடவே இல்லை. இப்ப நானும் அந்த கூட்டணியில இருக்கேன்ல, எனக்கு தெரியும்ல, எல்லாரோடய பேசித்தானே இருக்கேன். அவங்க மிகவும் வருத்தப்படுகிறார்கள் இது போல சண்டையை பார்த்து. சார், அவங்கள அண்ணன் பழனிசாமிக்கு எதிராக அண்ணன் அதிமுக பொதுச்செயலாளருக்கு எதிராக வெளியில போயிட்டு தவேகாவை ஆதரிக்கிறது அறம்னு சொல்லி கட்சியோடைய விப்புக்கு எதிராக வாக்களித்துட்டு எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும், நாங்க எங்களுக்கு பொதுச்செயலாளர் அண்ணன் பழனிசாமி தான் பேசுறது ரொம்ப காமெடியா இருக்கு. இதுல யாரும் மக்களோ தொண்டர்களோ ஏமாற மாட்டாங்க. அவர்கள் தவேகா ஆதரவை விலக்கி கொண்டு கட்சிக்கு பேசினால் அது நியாயம், அது நல்ல முடிவை தான் எடுக்கணும். அவங்க எந்த கட்சியால் அவங்க எல்லாம் ஆளானாங்களோ அந்த கட்சிக்கு எதிராக தான் அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து அவர்கள் எண்ணி கட்சி கைவிட்டு விட்டு போயிடக்கூடாது சொல்லு. அந்த போர்வையில தவேகாவை ஆதரிப்பது கட்சியை அழிப்பதற்கு சமம். அதுதானே தவிர அது எல்லாருக்கும் தெரியும். நாங்களும் யாரும் சின்ன பிள்ளைங்க இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் எங்க பொதுச் செயலாளர்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்ட, பொதுச் செயலாளர் உடைய கொறடா கொடுக்கிற ஆணைக்கு எதிராக வாக்களிப்பது எப்படி நியாயம்? அவர் தான் எங்க பொதுச் செயலாளர், கட்சி வீணா போயிடக்கூடாது, அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை அழிக்க நினைக்கிற தவேகா கூட போய் நீங்க அமைச்சர் ஆவதற்கோ இல்ல ஆதரவு கொடுக்க என்ன ஆர்வம்? நம்மளை எதிர்த்து நின்று ஜெயிச்ச கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறதுல என்ன அறம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப தர்மமும் இல்லை, நியாயமும் இல்லை. உறுதியாக அதிமுகங்கிறது இந்த தனிப்பட்ட நபர்களால உள்ள அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற வைக்கும். அதுக்கு டிடிவி தினகரன் உறுதுணையாக இருப்பான். சார், நீங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்கல்ல, இவருக்கு தேவை இருக்குல்ல, ஆட்சி அமைக்கணுங்கிற வெறி இருக்குல்ல, அதனால ஒரு எம்எல்ஏ எல்லாம் தூக்குறாங்க. கரெக்டா? நியாயஸ்தர்கள்
அந்த இவங்க சொல்லி அவர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாருங்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரி தவறான ஒரு முயற்சியை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்களே. நீங்கள் தான் நாங்கள்லாம் ஊழல் சக்தின்னீங்களே, எப்படி எங்கள் எம்எல்ஏ ஏற்றுக்கிறீங்க? அவரே வந்திருந்தா கூட ஒரு வாரத்துக்கு. ஏன்னா காமராஜ் பல பொய்களை சொல்லியிருக்காருன்னு தெரியுது, அந்த வீடியோ உண்மைதான்னு இன்னைக்கு தெரியுது. ஏன்னா அவர் அன்னைக்கு வந்துட்டு இன்னொன்று நேரத்தில் சொல்கிறேன், காமராஜ் சொல்கிற பொய்யெல்லாம் அவருக்கு எதிராக தான் திரும்பும். ஏன்னா அங்கே இதில் பாண்டிச்சேரியில் இவர் போய் அங்கே எல்லா எம்எல்ஏக்களுடன் அவரே தங்குறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டதுனால போய் தங்க வச்சு நான் அடுத்த நாள் அங்கே அனுப்பி அதெல்லாம் என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்னோட திமுக கூட்டணியில் நாம் ஆட்சி அமைப்போங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லை. இவராக போய் சொல்கிறார் திரு காமராஜ், எஸ் காமராஜ். இவர் அங்கே போய் இருந்துட்டு நான் இவரிடம் ஒரு கையெழுத்து வாங்கி வைக்கிறேன். ஏன்னா தாவேக்கு ஆட்சி அமைக்காத பட்சத்தில் திமுக அதை எதிர்கட்சியாக தான் இருப்போம், நாங்கள் கோரிக்கை வைக்க போகிறோன்னு சொன்னதை எங்களுக்கு வாய்ப்பு வரலாங்கிறதுனால நான் ஒரு கடிதம் வாங்குறேன். 5 மணிக்கு அந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் நான் தெரிய வந்தது, இப்போதான் தெரியுது அது உண்மை. 5:30 மணிக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்ததோ இவர் கிளம்பி போய் இவரோட தொடர்பில் இருந்தவங்கனால நான் சொல்கிறேன், எல்லாமே ரெக்கார்டு இருக்குது, எல்லாத்துக்குமே எவிடன்ஸோட நீதிமன்றத்தில் கொடுப்பேன். இவரோட பேசியவர்கள் யார் வந்து காரில் உட்காந்து எந்த பத்திரிகையாளர் அந்த வீடியோ எடுத்ததுலேருந்து எனக்கு தெரியும். யார் எந்த சட்டமன்ற உறுப்பினர் அதை வந்து இவரை கையெழுத்து போட வச்சு அதை கவர்னர் விஜய்க்கு அனுப்பி அவர் விஜய் சட்டமன்றத்தில் கவர்னர்கிட்ட போய் அதில் செராக்ஸ் காப்பி கொடுத்து கவர்னர் மாளிகையிலேருந்து இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப இவர் வந்து மறுதளித்து பயந்து போய், ஏன்னா எனக்கு ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. அவங்க சாதாரணமாக நீங்கள் தான் எஸ் காமராஜா, நீங்கள் அந்த மாதிரி கடிதம் கொடுத்தீங்களான்னு கேட்டப்ப பயந்துட்டு தான் உடையாந்துருக்காரு. நான் கூட நினச்சேன் இவருக்கு நான் கையில் என்கிட்ட வந்து சொன்னது, நான் அவரை அங்கே தான் பார்த்தேன். அவரை நாங்கள் ஒன்றும் தூக்கிட்டுலாம் வரல. நான் கவர்னர்கிட்ட போய் இந்த விவரத்தை சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். திரும்பவும் இவர்கள் கூட வந்தவர்கள் என்கிட்ட பேசி தான் நான் வந்தேன். அவர் என்ன சொன்னார் என்றனா, நான் பயந்துட்டு நான் அது மாதிரிலாம் அந்த வீடியோவும் போய் அது வந்து ஏஐயா இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் ஆஃபீஸில். நான் அவரை கூப்பிடல, நான் திருப்பி கவர்னர் மாளிகையில் இருந்தது போனேன். அப்போ வந்து நான் அது மாதிரி கடிதம்லாம் போடலன்னு சொல்லி இவரே வந்து இவர் வழக்கறிஞரை வச்சு அடித்து கையெழுத்து போட்டு கவர்னர்கிட்ட கொடுக்குறப்ப நானும் போய் கொடுத்தேன். ஸோ இதில் நடந்தது சொல்கிறேன். நான் கூட நினச்சேன் அவர் சொல்கிறது உண்மை, அவர் அது ஃபோர்ஜரி லெட்டர்னு. இவர் கொடுத்த லெட்டர் தான் கரெக்டா, அதை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவர்கிட்ட காரில் உட்காந்து கையெழுத்து வாங்குறாங்க. அப்படின்னா அதை என்ன பேரம் பேசப்பட்டு, அதான் நான் முதல்ல கவர்னர்கிட்ட போனப்ப குதிரை பேரமாக இருக்கும், இல்லை அது ஃபோர்ஜரியாக இருக்குன்னு சொன்னேன். எங்கள் எம்எல்ஏவோட தொடர்பு கொள்ள உள்ள திடீர்னு வந்து நிற்கிறார். அடுத்த நாள்லாம் இருந்துட்டு சட்டமன்றத்தில் போய் நிலையை மாற்றுறாரு. ஸோ அது திரு காமராஜ் செய்தது சட்டப்படி தவறு. ஆனால் அவர் ஒரு எம்எல்ஏனால நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கான வேலைகளை நாங்கள் சுயராக செய்வோம். அதை தாவேக்கா ஏற்றுக்கொண்டது சட்டப்படி தவறு என்பதையும் அதை வந்து நாங்கள் குதிரை பேரம் தான் அதுங்கிறது உறுதியாக நாங்கள் தெரிவிப்போம். குதிரை வேகத்தில் போகிறோம், பேரம் பேசி தான் குதிரையை வாங்கியிருக்கோங்கிறார். புரியுதா நீங்கள் அதில் அர்த்தம்? குதிரை வேகத்தில் போகிறோம், ஆனால் அந்த குதிரை வந்து பேரம் பேசி தான் வாங்கப்பட்டது. ஏன்னா அப்படி இருந்தால் தாவேக்கால போய் ஒரு கேண்டிடேட் நின்றுப்பார். அதான் நான் கேட்டேன், என்ன விஜய் எங்களுக்கு மாமனா மச்சானான்னு கேட்டேன். சரிதானே நான் கேட்டது. வரேன்.